50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். இப்போ பைசன் காளை மாடன்ற படம் வந்து இப்போ பாட்டு விட்டுருந்தாங்க தீ கொளுத்தி. இந்த பைசன் காளை மாடன் வந்து ரொம்ப நாளாக ப்ராசஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவருடைய படத்துக்கு வந்து இவ்வளோ நாள் மற்ற படம்லாம் டக் டக்குன்னு குயிக்காக முடிச்சிட்ட மாதிரி, இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி ஒரு லாங் வெயிட் மாதிரி இருக்குது. அதனால படத்தில் வந்து பாட்டு வந்து 7 நிமிஷம். ஆனால் வந்து இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மாரி செல்வராஜ் லிரிக்ஸ் எழுதின பாட்டு. அதுக்கப்புறம் அந்த படங்கள் வாழை இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மட்டும் ஏன் அப்படியே அந்த படம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா எழுதிந்தார் மாரி செல்வராஜ். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னாவா? எனக்கு என்னன்னா வந்து படத்தில் வந்து துருவ விக்ரம் எவ்வளோ நடிக்கிறாரோ இல்லையா தெரியல, நிவாஸ் கே பிரசன்னா பாட்டில் பயங்கரமாக நடிக்கிறாரு. ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சிருப்பாங்களா, இந்த டேரக்டர் தான் இந்த மியூசிக் டேரக்டர் தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி மாரி செல்வராஜ்னா சந்தோஷ் நாராயணன் ஒன்று வச்சிருந்தாங்க. அது இப்போ மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டேலண்ட் இல்லாத ஆள்லாம் கிடையாது. நிவாஸ் கே பிரசன்னா அதோ டேலண்ட் இல்லாத ஆள் போனால் போதும். நான் இப்போ அப்படிலாம் இல்லை, அவர் ஒரு சிறந்த மியூசிக் டேரக்டர். இந்த மஞ்சனத்தி அப்படின்ற அது ஏற்கனவே வந்து கர்ணனில் வந்தது தான். அதில் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கான்னு தெரில. வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி மஞ்சனத்தின்றது சின்ன வயசில் அவருக்கு இருந்த இது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. மாரி செல்வராஜ் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் பரியேறும் பெருமாள், கர்ணன் அந்த வரிசையில் இப்போ வரப்போகுது. முன்னாடி வாழையின் படம் எடுத்தாலும் அவரோட பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பைசன் காளை மாடன்ற படம் வந்து அவரோட பேட்டர் கிட்டத்தட்ட அந்த சாயில் வர்ற மாதிரியே இருக்குது. இப்போ பாட்டு விட்டுருந்தாங்க தீ கொளுத்தி. அந்த பாட்டு ஃபுல்லாக பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அவரோட ஃப்ரேம் அப்படியே மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா டேரக்டரும் அதே ஃபார்மெட்டை கொண்டு வராங்க. மாரி செல்வராஜ் அதே ஃபார்மெட்டை கொண்டு வராரு. அந்த பைசன் காளை மாடன் பாட்டு வந்து 7 நிமிஷம் பாட்டு நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், நான் கேட்டேன். மாரி செல்வராஜ் பேக் டு ஃபார்ம்லாம் இல்லை, அவர் எப்பயுமே ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆள் தான். பேட்ஸ்மேன் மாதிரி வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டு திரும்பலாம் வர மாட்டார். அவர் எடுத்த படம் எல்லாத்துலேயுமே தெளிவான ஒரு ஐடியாலஜி இருக்கும் அவர்கிட்ட. நம்ம என்ன பண்ணுறோன்ற தெளிவு இருக்கும். படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, இப்போ நம்ம படத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற ஆள் மாரி செல்வராஜ் கிடையாது. அவருடைய படத்தை பார்த்தா தெரியும். அவருக்கே தெரியாத டீட்டெயிலாக நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த டீ கப் வச்சதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அதை சொல்லுவார், இதான் ரீசன் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப தெளிவாக தான் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு கரெக்டாக அதனால அவர் ஃபார்ம்லேயே தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. இந்த பைசன் காளை மாடன் வந்து ரொம்ப நாளாக ப்ராசஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவருடைய படத்துக்கு வந்து இவ்வளோ நாள் மற்ற படம்லாம் டக் டக்குன்னு குயிக்காக முடிச்சிட்ட மாதிரி, இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி ஒரு லாங் வெயிட் மாதிரி இருக்குது. அதனால படத்தில் வந்து பாட்டு வந்து 7 நிமிஷம். 7 நிமிஷம் பாட்டுலாம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. இப்போதான் ஆமாம், இப்போலாம் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே. அதுவும் படத்தில் 1 நிமிஷம் தான் வருது. சாங்கே வைக்காம விட்டுறாங்க. அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதை வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மாரி செல்வராஜ் லிரிக்ஸ் எழுதின பாட்டு. அவர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து லிரிக்ஸ் எழுதுறாரு. பரியேறும் பெருமாளில் வந்து 2 பாட்டு கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு லிரிக்ஸு. அதுக்கப்புறம் அந்த எல்லா படங்கள்லையுமே கண்டா வர சொல்லுங்க வந்து அவர் எழுதுனது தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது கண்டா வர சொல்லுங்க பாட்டோட டெலிட்டட் சீன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட், அதே மாதிரி டோனு, அதே மாதிரியான ஒரு இசையமைப்பு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து அவர்கிட்ட எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவருடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிருக்கு. பரியேறும் பெருமாள் ஃப்ரெஷ்ஷு, தமிழ் சினிமாக்கே ஃப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் அந்த படங்கள் வாழை இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மட்டும் ஏன் அப்படியே அந்த படம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா எழுதிந்தார் மாரி செல்வராஜ். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னாவா? எனக்கு என்னன்னா வந்து படத்தில் வந்து துருவ விக்ரம் எவ்வளோ நடிக்கிறாரோ இல்லையா தெரியல, நிவாஸ் கே பிரசன்னா பாட்டில் பயங்கரமாக நடிக்கிறாரு. அவர் வந்து ரெக்கார்டிங்கில் எவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடிட்டு போகிறான்னு கூட தெரில. பாட்டில் வந்து பயங்கர எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து நிவாஸ் கே பிரசன்னா வந்து எனக்கு நிவாஸ் கே பிரசன்னாக்கு தான் இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். முன்னாடி அவரோட படங்கள் பாட்டு பெரிய அளவுக்குள்ள நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு. அவர் நல்ல பாட்டுலாம் நல்ல ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்ட் நம்ம ஒரு 4 பேர் தானே கொண்டாடுவோம். அதனால அவர் ஓரம் கட்டிட்டாங்க. அது ஒரு நல்ல மியூசிக் பண்ணி ஓரம் கட்டுருவாங்க. அதுவுமே சொல்றாங்க சோசியல் மீடியால, ஏன் நிவாஸ் கே பிரசன்னா கொண்டு வந்தார், சனா என்னாச்சு, அவரை வச்சுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அது எழுதலையா, இவருக்கும் அவருக்கும் என்ன கொலையடி சண்டை மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்களா, இந்த டேரக்டர் தான் இந்த மியூசிக் டைரக்டர் தான் கொண்டு வருவாங்க. இப்போ வெங்கட் பிரபுனா யுவன், மணிரத்னா ஏஆர் ரஹ்மான்,
பண்ணலாமான்னு. அந்த மாதிரி மாரி செல்வராஜ்னா சந்தோஷ் நாராயணன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை இப்போ மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இது எப்படி எனக்கு வந்து என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு ஒரு லைவ்லியான மியூசிக்கை கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப கம்மி. அவர் வட சென்னை பண்ணா இல்லைனா வந்து இந்த படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப லைவ்லியாக ரொம்ப அந்த மண்ணுடைய மியூசிக் அப்படியே கொண்டு வந்திருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பாலிவுட் வரைக்கும் போய் போட்டார் மியூசிக். அவர் வந்து ஒரு தனி சிறப்பான ஆள். பட் ஏன் நிவாஸ் கே பிரசன்னை ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு நிவாஸ் கே பிரசன்னா மாதிரியான இசையமைப்பாளர்களுக்கு தான் அதிகமான ரெக்கக்னிஷனும் அதிகமான ஸ்பேஸும் கிடைக்கணும். ஏன்னா அவர் டேலண்ட் இல்லாத ஆள்லாம் கிடையாது. நிவாஸ் கே பிரசன்னா ஏதோ டேலண்ட் இல்லாத ஆள் போனால் போதும் நான் இப்போ அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குல்ல, ரொம்ப இன்டென்ஸான சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு பண்ணாருன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சாங் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான் 7 நிமிஷத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு ஃபுல் சாங் வந்து தெரிஞ்சு 7-8 நிமிஷம்லாம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தான் ஒரு 7 நிமிஷம் கிட்ட போகும். இப்போல்லாம் பாட்டு 2 நிமிஷம் தானே. பாட்டை பற்றி டீகோடிங் டீகோடிங் பண்ணலாம். ஓப்பனிங் ஃப்ரேமில் வந்து ஒரு போட்டில் ஃபிஷிங் போட் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கட்சி கொடி மாதிரி இருக்குது. தெரில கட்சி அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருக்காங்க தெரில. நான் பாட்டேன்னு சொல்லி அது ஒரு இது அது மாதிரி இருக்குது. பட் அது வந்து தூத்துக்குடி துறைமுகம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் அப்படின்றப்போ ஒரு அவருடைய ஊர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறவர். 2 இடத்துல தான் மேஜராக அந்த மாதிரி ஃபிஷிங் போட்ஸ் பார்க்கலாம். 3 இடத்துல பார்க்கலாம். சென்னை காசிமேரில் பார்க்கலாம், நாகப்பட்டினத்தில் பார்க்கலாம். அது விட்டாச்சுன்னா தூத்துக்குடி தான். தூத்துக்குடியிலையும் ஃபிஷிங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் தெரில. சரி இருக்குது நிறைய. ஆமாம், ரொம்ப போட்டு நம்ம புளிய வேணாம் பாவம் அவர் என்ன அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் அப்படி இருக்குது. இந்த இதோடைய கலர்ஸை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கிறதுனால கலர்ஸை புரிஞ்சிக்க முடியல. பட் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா கெட்டப் வந்து சேஞ்ச் ஆகிருக்குல்ல, துருவ் விக்ரம் கெட்டப் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து இந்த ஒரு கோடு போட்ட சட்டை கையில் வாட்ச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றதுல அவர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பார். அதில் ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். என் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இதை தான் சீரியஸாக எடுத்துப்பான். இப்போ பரியேறும் பெருமாள் பரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு வகை எடுத்து ரொம்ப ஒரு ஹம்புளான ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி காமிச்சிருப்பார். கர்ணனில் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு கோடு போட்ட சட்டை, ஒரு வாட்ச்சு, அப்படி கபடி பிளேயர் மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பரியேறும் பெருமாள் கரண் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பைசனில் துருவ் விக்ரம் கொண்டு வர போகிறாங்க. இது பாதி 50 எடுத்து அதை 50 ரெண்டுத்தையும் கலந்து ஒரு இது உருவாக்கியிருக்கேன், கலவையாக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா துருவ் விக்ரம் வந்து ரீசெண்டாக எந்த படமும் பெருசாக அவர் பண்ணுறதே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக இந்த பைசன் படத்தை தான் சொல்கிறாங்க. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த அவரோட லுக்கு அந்த வயசு பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பரியேறும் பெருமாள் கதிராவும், இன்னொரு பக்கம் அந்த சாரம் இந்த கைலிலாம் பார்க்குறப்போ கர்ணன்ல தனுஷ் மாதிரியா கொண்டு வராங்க. இருந்தாலும் அந்த இதில் வந்து அனுப்பமா கொண்டு வந்த விஷயத்தை தான் எப்படின்னு பார்க்கணும். அதில் கிஸ்ஸீனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப நேரம் பார்த்தீங்களோ. அதுதான் அவங்களே ஸ்லோ மோஷன் அப்படியே கொண்டு போகிறாங்க கிஸ்ஸீனை. இல்லை நீங்கள் வந்து இதில் 0.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா இல்லை வச்சுப்பாங்க. ஓகே, அனுப்பமாக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆமாம் கிஸ்ஸின் இருந்துச்சு. எனக்கு வந்து துருவ் விக்ரமே வந்து உங்களுக்கு தெரியும்ல, அவர் பயங்கர ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், ரொம்ப யங்காக வேற இருப்பார். சிலருக்கு வந்து அது ஒரு பிளஸ்டு வித் கர்ஸ் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து அவர் பயங்கர யங்காக இருக்கார் இந்த ரோலில் பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் கொஞ்சம் மெச்சூரான ரோலு. மற்றவங்க சொல்கிறேன், மற்ற ஹீரோஸ் மாரி செல்வராஜோட ஹீரோஸ் சொல்கிறேன், இவர் வந்து ரொம்ப யங்கு. இன்னொரு பக்கம் 2 பேர் தான். இல்லை தனுஷ் பார்க்க எங்கே தானே இருந்தார், இல்லைன்னு சொல்ல போறீங்க எனக்கு தெரியாது, கமெண்ட்ஸில் பேசுவான். இல்லை அவர் எங்கு தான். இன்னொரு பக்கம் வந்து பரியேறும் பெருமாள் அவருமே வந்து கதிருமே எங்காக தான் இருப்பார். அவங்க லுக்ஸ் அப்படி இருக்கும்ல. இவர் அதை விட எங்கே இருக்காருன்ற நான், இவர் அதை விட அதை விட ஒரு ரொம்ப எங்காக இருக்கார் இதில் பார்க்குறதுக்கு. ஸோ ஆப்வியஸாக அவருடைய லுக்கை மாற்றுறதுக்காக தான் அந்த ஹேர் ஸ்டைல்லாம். ஏன்னா அவர் இப்போ யூஸ்வலாக இருக்க மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சாருன்னா திரும்ப வந்து இந்த சாக்லேட் பாய் மாதிரி அவர் ஆயிடுவார். இன்னொரு பக்கம் அனுப்பமா வந்து அவங்களுமே வந்து ஒரு கிராமத்து பெண் அப்படின்னா அது கன்வின்சிங்காக இல்லை எனக்கு. அவன் பார்க்கும்போது வேறு யாராவது கூட செலக்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பட் மாரி சொல்ல டைரக்ஷன் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரஜிஷா விஜயனை வந்து அப்படியே ஒரு திருநெல்வேலி சைடில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே கொண்டு வந்துட்டார்ல ஆல்மோஸ்ட். ஸோ அந்த டைரக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த பேர் பார்க்குறதுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு ஊர்லேருந்து கிளம்பி தீபாவளிக்கோ இதுக்கோ வேஷ்டி கட்டிட்டு வேஷ்டி பிளிஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த சிட்டி நண்பர்கள் மாதிரியே தான் இருக்காங்க. சொன்ன மாதிரி தான் அதை உடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் துருவ் விக்ரம், அனுப்பமா, இந்த மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன். ஏன் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவரோட அந்த கலர் டோன், அவரோட ஃப்ரேம் எதுவும் மாற்றலை, அந்த பேட்டர்ன் அப்படி தான் கொண்டு வந்திருக்காரு.
இன்னொரு பக்கம் முன்னாடி சர்ச்சை ஒன்று கிளம்பிச்சு பார்த்தீங்களா? என்னது துருவிக்ரமும் அனுபமாவும் லவ் லவ் பண்றாங்க, பண்றாங்க. லிப்லா கிஸ்ஸின்லாம் என்னமோ ஏதாவது எழுத வேண்டியதானே ஏதாவது எழுதி விட்டுறாங்க. அது இதோட எஃபெக்டா தான் அது வந்திருக்கும்ட்டு நினைக்கிறேன். நீங்க வந்து சரி ஓகே. இல்ல கிஸ்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்றதுக்கு அதுக்கும் ஓகே ஓகே. இல்லை இல்லை இருக்கலாம். அது ஒரு ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்கன்றப்போ எதையாவது ரூம் மாதிரி என்னத்தையா எழுதி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வேறு விஷயம். எனக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, அதுக்காக லவ்வுக்காக ஃபீல் பண்ணி இதில் சொல்கிறேன், சாங்கில் வந்து அனுபமாவுக்கு வந்து கல்யாணம், இவங்க லவ் பண்ணுறாங்க, அனுபமா கல்யாணம், அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு வழியோட ஒரு பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மஞ்சனத்தி அப்படின்ற அது ஏற்கனவே வந்து கர்ணனில் வந்தது தான். அதில் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கான்னு தெரில. வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி மஞ்சனத்தின்றது சின்ன வயசில் அவருக்கு இருந்த இது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவரே பார்த்துட்டு சொன்னார்னா ஓகே. அந்த டோனு ஃப்ளேவர் எல்லாமே வந்து பியூர் சவுத் தமிழ்நாடு டோன், சவுத் தமிழ்நாடு ஃப்ளேவர் தான். அவருக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் அது, அவருடைய ஊரை பேஸ் பண்ணி. ஏன்னா கதைகள் நிறையா இருக்கும். இப்போது சிட்டி சைடில் கதைகளை அவர் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். அவர் ஒர்க் பண்ண டைரக்டர் அப்படி ராம் சாருடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ அங்கேருந்து பல வித்தைகள் அவர் கற்றுருப்பார். பண்ணலாம், எல்லா மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அவருக்கு சொல்ல கதைகள் நிறையா இருக்குன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த டவுட் வந்துச்சு, சிலர் ஏன் தொடர்ந்து ஊர் பக்கமே அதையே காமிச்சிட்ருக்காங்க, ஏன் சிட்டி சைடு ஒன்று ஊரில் ஒன்று ரூல் அப்படி ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மாரி செல்வராஜ் அவர்கள் மாதிரி அந்த சூழ்நிலையில் வளர்ந்த இல்லை அதை பற்றி சொல்ல நிறைய இருக்குல்ல. ஸோ அவரால் ஒரு 4 படத்துக்குள்ளே அதை கண்டெயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் ஒரு சிட்டி சைட்லேயும் ஒரு படம் பண்ணலாம். அதுதான் ஒரு சில டேரக்டரால் மட்டும்தான் நான் அந்த மாதிரி படங்களை வந்து அவங்க ஸ்டைலில் அவங்களுடைய விதத்தில் எடுக்கிறது மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருப்பாங்க. அதில் தான் மாரி செல்வராஜ் வந்து முக்கியமான ஒருத்தர். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சில இதில் வந்து தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி காட்டுறதுல இந்த டைரக்டர் முக்கியமானவர், இதை பேஸ் பண்ணி இந்த டைரக்டர் முக்கியமானவர். அந்த மாதிரி இந்த ஊர் பக்கம் அந்த கிராமத்து சைடில் அதோட மண் வாசனை, அதுக்கு கொடுக்குற அந்த உயிர்கள், அதோட ரியாலிட்டி அப்படியே மேக் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட போட்டு காட்டுறதுல வந்து மாரி செல்வராஜ் வந்து கை தேர்ந்தவர் தான். அவரோட படங்கள் எல்லா படங்களையும் பார்த்தாலும் இருக்கும். அதில் அந்த படங்களில் வர்ற பாடல்களாக இருக்கட்டும், அதில் வர்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், அதில் அவர் எழுதுகிற டைலாகாக இருக்கட்டும், ஒவ்வொருக்குமே உயிர் கொடுத்து அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் அவருடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கொண்டு வந்துருக்காரு. இந்த பைசன் காளைமாட பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த வார்த்தைகள், அதோட வரிகள் ஒவ்வொன்றுமே அதோட உயிர், அந்த ஒட்டு மொத்தமாக அதோட இதெல்லாம் மேக் பண்ணி தான் இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி டீசர் வரப்போகுது. டீசர் வந்ததுக்கப்புறம் படம் இந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறது ஒரு நமக்கு ஒரு யூகம் இருக்கும். ஆமாம். இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த ஃப்ளேவர் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி கிராமங்களில் ஊர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சிக்கலையும் அவர் தான் பேசினார். அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டென்ஸாக சாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசின இயக்குனர்லாம் ரொம்ப கம்மி. அது வந்து வருஷத்துக்கு ஒரு படம் வந்துருக்கும், 10 வருஷத்துக்கு ஒரு படம் வந்திருக்கும். நீங்கள் 80களில் 70களிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு படம் இருக்கும். அதிகபட்சம் அதில் ஒரு வசனம் இருக்கும், அவ்வளோதான். பாரஞ்சித் அவர்கள் வந்ததுக்கப்புறம், அவர் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி ஓப்பனாக பேசலாம், அது ஒரு டேபு கிடையாது, இந்த சிக்கலை பேசலாம் அப்படின்றதே வந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக கிராமம்னா வந்து வெறுமனே வந்து பச்சை புல்வெளிகள், நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அத்தை பொண்ணு, ஊருக்காக நிற்கிற ஒரு கதாநாயகன், அவன் ஒரு ஆளே ஊரை காப்பாற்றுவான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ மாமன்னன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மாமன்னனில். அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போயிட்டாருங்க. ஏன்னா மாமன் வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, சேலம் சைடில் அவர் போயிட்டார். அதை நாங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பதிவு பண்ணிடுறோம். ஸோ மாமன்னன் எடுத்திங்கன்னா சிமிலரான ஒரு பிரச்சனை தான். ஊரில் எப்படிப்பட்ட தீண்டாமை சூழல் நிலவுது, அதை அவர் அனுபவிச்சிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதனால் அவர் பாதிச்சிருக்கலாம். நேரடியாக அனுபவித்து பாதிக்கிறது ஒரு விதம்னா படிக்கிறதோ பார்க்குறதோ, படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல, என்னடா இப்படி நடக்குது சமூகத்தில், அந்த மாதிரி அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கலாம். அதை வந்து வெளிப்படையாக பேசினதும் மாரி செல்வராஜ் அவர்கள் தான். பாரஞ்சித் அவர்களும் பேசியிருக்காங்க. கிராமத்தில் இப்படி இருக்குது, கிராமங்கிறது எப்பயுமே புனிதமாக, எப்பயுமே சந்தோஷமாக, எப்பயுமே வந்து துள்ளி விளையாடக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே நடமாடிட்டு இருக்கிற இடம் இல்லை, அதில் சிக்கல்களும் இருக்குன்னு பேசினது வந்து அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது அதில். அதே மாதிரி எவ்வளவுக்குள்ள அவரோட படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருதோ அந்த அளவுக்கு அவரோட படங்களுக்கு வந்து ஒரு சில எதிர்ப்புகளும் வருது. நிச்சயமா இருக்கும்ல. சர்ச்சை காட்சிகள், அந்த மாதிரி சாதி ரீதியான விஷயங்களை வந்து படத்துல வைக்கிறாங்க, திணிக்கிறாங்கிற மாதிரியா. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு பக்கம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் அவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப் இருக்கு, நல்ல அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஆப்போசிட் சைடு சோசியல் மீடியா பக்கம் என்ன பாக்குறாங்கன்னா, இவங்க எப்போதுமே இப்படிதான் சாதி ரீதியா படம் எடுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது, இவரையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி 2 பேருமே அப்படிதான் எடுக்கணுமே பிம்பம் வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன புரியலன்னா, இங்க சமூகத்தில் நடக்காத ஒன்றும் அவங்க எடுக்கல.
நடந்துட்டு இருக்கு. நடக்கிறது தான். இந்த படத்தை எதிர்த்து பேசுறதுல காட்டுற அந்த 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 கான்சென்ட்ரேஷனை கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்கு எதிராக பேசினா இவங்க படமே எடுக்க மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் அவங்கள படத்தை எடுக்க நிறுத்த சொல்லுவோம், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் நின்றுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் எடுக்க போகிறது கிடையாது. நடந்துட்டு இருக்கு பிரச்சனை, அதை அவங்க பேசுகிறாங்க. இப்போது ஓகே, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் விரிவாக கூட பேசலாம். இப்போதைக்கு சாங்குன்றனால ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். என்னென்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட்டில் நடக்கிற ஊழலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அரசியல்வாதியாக இருக்கட்டும், எதை பேசினாலும் நம்மளும் கை தட்டுறாங்க. வாவ் சூப்பர், இதெல்லாம் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்படி தாங்க நான் ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது 1000 ரூபா வாங்கிட்டாங்க, இப்படி தான் விஏஓ 500 என்கிட்ட வாங்கிட்டார், இப்படி தான் தாசில்தார், இப்படிலாம் படம் எடுத்தால் எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை. உனக்கு அந்த பிரச்சனை, உன் பிரச்சனையை பேசுனா நீ என்ஜாய் பண்ணுற, அவருக்கு அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுனா அவர் சார்ந்தவங்க புரிஞ்சிக்க முடியுது, நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அவ்வளோதான். அவரை சார்ந்தவங்கன்னு அப்படி மீன் பண்ணல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உன்னுடைய பிரச்சனையை பேசும்போது அது கைதட்டுறதும், அரசியல் பிரச்சனையை பேசினா, ஊழலை பேசினா, எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். ஊழலை பேசினா, அரசியலை பேசினா, இல்லைனா போலீஸ்காரங்களை பற்றி பேசினா, கவர்மெண்ட் ஒர்க்கரு இப்போ ஒரு இபியில் வேலை செய்கிற சரியில்லை அப்படின்னா, உண்மைங்க எங்கள் வீட்டில் இப்படி தாங்க மழையை இப்போ பீஸை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட் அடிக்கிறோம்ல. எப்படி அந்த பிரச்சனை ஒன்று ரிலேட்டபுளாக இருக்கோ அது மாதிரி இந்த பிரச்சனை நிறைய பேர் ரிலேட்டபுளாக இருக்குது. உன்னை வந்து நீ குற்றவாளின்னு யாரும் சொல்லலை. 10 பேர் ஓடுறாங்க, திருடன் அப்படின்னா திருடன் தான் கவலை பண்ணணும், திருடாதவன் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் பதறிட்டு ஏன் இப்படிப்பட்ட படங்கள் அப்படிலாம் சமூகத்தில் நடக்கிறத படமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து இது மாதிரியான படங்கள் இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாக தான் வரும். கண்டிப்பாக. இப்போ தீக்கொளுத்தி பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். படம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வெளுத்து கட்ட போகுதுன்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம்.